டிவிகே அவர் வந்து கடகராசிங்க. ஜாதக கட்டத்தில் அரசாளக்கூடிய அமைப்புக்கு தசாபுத்தி அவருக்கு வந்துருச்சுங்க. சில கணித முறையோ சில விஷயங்களோ அவர் ஆராய்ச்சி பண்ணாமல் களத்தில் இறங்கலை. பராபவ ஆண்டோடைய கிரகோடைய சேர்க்கையோ கிரகத்துடைய தொடர்பு பார்த்தா இப்போ அஷ்டமத்து சனியில் தான் அவர் இறங்கியிருக்கார். அப்போ கஷ்டத்தை என்னன்னு அவர் உணர்ந்துட்டார். விதிமுறைகள்னு இருக்குதுமா ஜாதகத்தில். பாவக ரீதியாக இருக்குது, நட்சத்திர ரீதியாக இருக்குது, தசாபுத்தி ரீதியாக இருக்குது. பொதுவாக மிதுன லக்னம், மிதுன ராசி, கடகம், சிம்மம், கன்னி இந்த வருஷம் தான் லக்னமோ ராசியை தான் இதுவரையுமே அரசாண்டிருக்கு. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேவே எதுக்கு போட்டிங்க? சூரியனுக்கா சந்திரனுக்காங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போ இங்கே நடுவில் வந்து நம்ம இவர் கடகம்தான். அப்போ இவருடைய இந்த மாதிரி திடீர்னு ஒரு களத்தில் இறங்கினதுக்கு காரணம் நல்லா கேட்டுக்கணும். லாஸ்ட் டைம் பிஜேபியோ கமலஹாசன் ஐயாவோ அல்லது நம்ம விஜயகாந்த் ஐயாவோ எல்லாருமே எந்த அளவுக்கு சீட்டு ஒரு இடத்த பிடிச்சாங்க சீமான் ஐயாவோ நம்ம பார்த்துருக்கோம். பர்சன்டேஜ் விகிதத்தில் தான் 7%, 8% இந்த மாதிரி 10 கூட தாண்டலை. ஆனால் இவருக்கு கண்டிப்பாக ஒரு 30-40% தாண்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா விஜய் ஃபேனும் இது பெருமைக்காக இல்லைங்க, அவருடைய ஜாதக கட்டம் அப்படி பேசுது. அந்த அரசாளக்கூடிய அமைப்பு வலிமை இவருக்கு உண்டு, அதை ஏற்படுத்தும், பிரபஞ்சமே கொடுக்கும் இவருக்கு. அப்போ மறைமுகமான எதிரிகள் நிறைய தாக்குதலும் அவருக்கு வரக்கூடிய அமைப்பு, அந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிற பாதிப்பு அவருக்கு நிறையா இருக்குது. அதே போல் கடகராசியில் அஷ்டமத்து சனியில் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதிலேருந்து மீண்டு அதில் ஒரு விரயத்தை தானாகவே ஏற்படுத்திக்கிட்டார். ஒரு விரயத்தை சுபவிரயமாக அவர் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சுபவிரயமாக பண்ணி இப்போ வந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் 70% மெஜாரிட்டியாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் பிரபல சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி மேம் இணைஞ்சிருக்காங்க. இந்த 2027 தேர்தலுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலை ஜாதகத்தோட அடிப்படையில் எந்த கட்சி வின் பண்ண போகிறாங்க, யார் முதலமைச்சராக ஆக போகிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. இப்போ பொலிட்டிக்கல் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிற அளவுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் தடுமாறிக்கிட்டு ஓடிட்டுருக்காங்க. யாருக்கு எந்த கட்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒரு பல குழப்பங்களும் நிறைய போயிட்டுருக்கு. பொதுவாக நம்ம இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய நடப்பு அப்படிங்கும்போது இப்போ இந்த போர் சம்மந்தமான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்க விஷயமாக இருக்கட்டும், இப்போ அடுப்புக்கு நமக்கு உணவுக்கான இந்த கேஸ் சிலிண்டரு பிரச்சனைகள் ஆகட்டும், பெட்ரோல் டீசல், இது மாதிரி அன்றாட தேவைகளோடைய பிரச்சனைகளுக்கு கூட இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கையை தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த எலெக்ஷன் பீரியடு அப்படிங்கும்போது பொதுவாக இப்போ நம்ம சுதந்திரம் வாங்கின நாளை கூட அன்றைக்கி என்ன நாள், என்ன கிரகங்கள் எப்படி ஓடிட்டு இருந்துச்சு, பயணிச்சிட்டு இருந்துன்னு இந்த 9 கிரகங்களையும் கணிக்கக்கூடியவர் தான் ஜோதிடருங்க. ஆனால் தீர்மானிக்கிறவன் இறைவன் தான். புரியுதுங்களா? அப்போ பொதுவாக நம்ம அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, என்ன ராசியில் பிறந்தாங்க, தசாபுத்தி ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. தசாபுத்தி சில தசாபுத்தி தான் அவங்க ஒரு அரசாளும் தன்மையை கொடுக்கும். ஒரு கவுன்சிலர் போஸ்டருக்கு கூட அப்படி தான் கிடைக்கும். அது தசாபுத்தி மிங்கிள் ஆகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இப்போ செலக்டடாக பார்க்கும் பொழுது இப்போ ஒரு 4 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 பேர் ஒவ்வொரு கட்சி சார்ந்து நிற்கிறாங்க. அதில் பல கூட்டணிகள் வருது. இப்போ இத்தனை இருந்தாலும் உட்கார்றது அந்த சீட்டில் ஒருத்தர் தானே.
நான் இந்த சீட்டில் உட்காறேன், இப்போ பேட்டி கொடுக்குறேன்னா நான் மட்டும் தான் உட்கார முடியும். என் கூட இருக்கிறவங்க, என்னோடய டீமில் இருக்கிறவங்க, என்னோடய பேரவையில் இருக்காங்க, அதெல்லாம் வேறு வேறு போஸ்டிங்கில் தான் வராங்க. அப்போ அந்த சேருக்கான ஆதிக்கம் பார்த்திங்கன்னா சித்திரையில் தான் உங்களுக்கு இது நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் பீரியடும் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த எலெக்ஷன் பீரியடு வந்து எப்படின்னா, சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனை நோக்கி ரிஷபத்தை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் கிருத்திகை நட்சத்திரத்தெல்லாம் அப்படியே தாண்டி வரும். அப்போ சூரியனும் எல்லாருக்குமே செவ்வாயும் யாருக்கு அங்கீகாரமாக ஜாதக கட்டத்தில் நல்ல ஒரு பவராக இருக்குதோ அப்போ தான் உட்காரக்கூடிய இந்த 2026 உட்காரக்கூடிய அமைப்பு வரும். இது ஒரு முக்கியம். அப்போ அந்த சூரியன் செவ்வாய் ஆளுமை மட்டும் போதாதுங்க. ஒரு உச்சம்னா மேஷத்தில் உச்சம் பெறார், செவ்வாய் உச்சம் வந்து மகரத்தில் பெறார். அவங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்கா, லிங்க் இருக்கான்னு பார்க்கணும். இதுவும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தசாபுத்தின்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, சூரிய தேசைனா 6 வருஷம், இப்போ சுக்கிர தேசைனா 20 ஆண்டுகள். இப்படி அந்த தசாபுத்திக்கும் அந்த நட்சத்திரம் வாங்கினதுக்கும் இந்த சூரியன் செவ்வாய் வலிமையாக இருக்கணும். அப்போ தான் அரசாளக்கூடிய தன்மை, மக்களை அரவணைச்சு கீழே இறங்கி போகக்கூடிய அமைப்புக்கு. இப்போ சனி மகாதேசையில் நான் 3 டைம் வந்து கலைஞர் ஐயா ஜெயித்தார். அப்போ அந்த சனி ஆதிக்கமும் நிறைய வேணும். அதான் மக்கள் தொடர்பு லிங்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இப்போ சனி பகவான் பொதுவாக எல்லாருக்குமே கோச்சார ரீதியாக கால சக்கரத்துக்கு 12ஆம் பாவகம். அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்களும் புரிய அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ ஜலராசியில் மீனத்தில் இப்போ பிரவேசிச்சிட்ருக்கார் சனி பகவான். அப்போ அவர் வந்து ஒரு இருள் கிரகம், சரிங்களா, மந்தக்காரகர். அவர் போய் மறையறார். அப்படி மறைஞ்சாலும் 12ஆம் பாவகத்தில் இருந்து 3, 7, 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்போ ரிஷபத்தை தான் பார்க்குறார், சரிங்களா. அப்போ சில விஷயங்களை தடை தாமதம் குழப்பங்களை யார் கொடுப்பான்னா சனி பகவான் தெளிவாக கொடுப்பார். அதுக்கப்புறம் தெளிவாக்குவார். ஏன்னா பாடத்தையும் படிப்பினையும் புகட்டி தான் சரி பண்ணுறேன். நல்லா கேட்டுக்கணுங்க இந்த இடத்துல. ஏன் இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் பணம் சார்ந்து நான் பணம் தரேன், பெண்களை சார்ந்து பெண்களுக்கான இது தரேன் அப்படின்னா, இப்போ மீனத்துலேருந்து மேஷ ரிஷபத்துக்கு தான் சுக்கிரன் ஒவ்வொரு மாதம் வந்து உட்காருவாங்க. அப்படி அந்த பயணிக்கக்கூடிய சுக்கிரனுடைய ஆதிக்கனால தான் செவ்வாய் இடத்துல பெண்களை தொட்டு எல்லாரும் நிறையா பேருக்கு செய்கிறேன் அப்படின்னு. இப்போ பிஜேபிக்குன்னு ஒரு பெண்கள் கூட்டம், அப்படி இந்த இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் நமக்கு இவங்களுக்கு தளபதிக்கு போயிடுச்சு, விஜய் சாருக்கு. இப்படி பெண்களுடைய விஷயமே பிரியுது. அப்போ நம்ம பெண்களுக்கு என்ன ஸ்பெஷலாக கொடுக்கும்? அந்த ராகு பார்த்திங்களா, நல்லா கேட்டுக்கணும். இதெல்லாம் நாங்கள் சும்மா இருக்கும்போது அந்த கட்டம் ஏன் இப்படி பஸ்ஸு சார்ந்து ட்ராவல்ஸ் சார்ந்து இப்படி ஆண்களுக்கு தரோம், பெண்களுக்கு ஃப்ரீயாக தரோம், ட்ராவல் சார்ந்து பயணிக்கக்கூடிய அமைப்புக்கு தரோம் அப்படின்னா கும்பத்தில் ராகுங்க. கும்பத்தில் தான் சதய நட்சத்திரம் இருக்குது. அந்த பயணம் வெளிநாடு தொடர்பு, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் நகரக்கூடியது ராகு சனி ரெண்டுமே காலசக்கரத்துக்கு 11 12 இருக்கிறனால அந்த நகரக்கூடிய அமைப்பு இரும்பு சம்பந்தமான ராகு சம்பந்தமான விஷயங்கள் இந்த 2 நாள் தான் போரும் இப்போ நடக்கிறது. அப்போ அரசியல் அப்படிங்கும் பொழுது 1, 5, 9 இந்த 9, 10 அப்படிங்கிறது ரொம்ப விசேஷங்க. பாக்கியஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இது 2க்குமே பூர்வ புண்ணியம் கனெக்டிவ் இருக்கும். அந்த பூர்வ புண்ணிய தோஷமெல்லாம் நீக்கக்கூடிய அமைப்பில் தான் தாத்தா சிஎம்மு, அப்பா சிஎம்மு, அடுத்த பேரண்ட் சிஎம்னு வருவது. அப்போ அவங்க ஜாதகத்தில் இந்த கோச்சார கிரக பயணம் தசாபுத்தியோட எப்படி இருக்குன்னு நல்லா அலசி கண்டிப்பாக அவங்களுக்கான எந்த ஏரியா கொண்டு, இப்போ ஒவ்வொரு ஏரியா எதிர்பார்த்த ஏரியா கிடைக்கல, நாங்கள் இந்த ஊர் எதிர்பார்த்தங்க பட்டுக்கோட்டை, ஆனால் வேறு இடம் கிடச்சிருச்சு, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கரூருக்கு கிடச்சிருச்சு, கரூரில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் கிடச்சிருச்சு, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்கான கிரக அமைப்பும் உண்டுங்கம்மா. முதல்ல எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு தலைவரோட ஜாதகம் ரொம்ப முக்கியமா, இல்லை பார்ட்டியோட ஜாதகம் முக்கியமா? சிறப்புங்கம்மா. இப்போ லீடர் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஜாதகம் 90% பேசும், சரிங்களா. ஒரு குடும்பத்தில் தலைவன் அப்படி இல்லைன்னா அவரோட வாரிசு பையன் ஜாதகத்தை கொண்டாங்கம்மா 70-80% பேசும். ஒரு ஜாதகத்தை வச்சு குடும்பம் தாத்தா பாட்டி சித்தப்பா பேரம்பேத்தி எல்லாத்தையுமே சொல்லிடலாம். இந்த தாராபலன் சொல்லுவாங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு
2வது நட்சத்திரம் நமக்கு இப்போ மிருகஷீரிடன்னு வச்சுக்கோங்களேன். திருவாதிரை ராகுவுடைய நட்சத்திரமும் சிவனுடைய வழிபாடும் ருத்ரோடைய வழிபாடும் எடுங்கன்னு சொல்லுவோம். இது வந்து அன்றாட தேவைக்கு நம்மளுடைய தாராபலன். அப்போ தினமும் அவங்களுடைய ஒர்க் இருக்கும். நமக்கு ஒரு 4 பேர் 10 பேர் 20 பேர் புடைசூழ நிற்பாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு நேசம் விசுவாசி. பார்த்தீங்களா, இந்த விசுவாசுங்கிற வார்த்தையை அரசியல்வாதி மறக்கவே கூடாது. ஏன்னா இந்த விசுவாசி தான் அடுத்த கட்சியில் போய் சேருவாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த தசாபுத்தி மாறினோடனே அவங்க மாறிடுவாங்கம்மா. அதுவரையும் நம்ம கூட இருப்பாங்க, நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவனா மாறிட்டான் அப்படிங்கிறதுக்கான காரணம் கண்டிப்பாக தசாபுத்தி ஜாதகம்தான். அப்படி இருந்தும் சில விஷயங்கள் வந்து தசாபுத்திக்கு பகையோ வேதையோ நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அந்த தசாபுத்தி வரும்பொழுது புத்திநாதன் வேலையை காட்டிடுவார். அப்போ தான் அவங்க கட்சி மாறி போகக்கூடிய அமைப்பு. கர்ணநாதனை ஆக்டிவேட் பண்ணால் சீக்கிரமாக ஜெயிக்கலாம். யோகி அவயோகி நம்மளுடைய யோகம் எங்கே நிற்கிது, நாம யோகத்தை வச்சு ஜெயிக்கலாமா? இங்கே ஜாதகமே சரியில்லை, நட்சத்திரமே சரியில்லை அப்படின்னா கேட்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கூட புதுமையாக இருக்கலாம். நாம யோகத்தில் இருந்தவன் டீ பெஞ்சில் இருக்கிறவனை கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் ஒரு நிருபரோ ஒரு ஹோட்டல் முதலாளியோ ஆக்க முடியும். இப்போ டிஎம்கே அவர்களோட ஜாதகம் எப்படி இருக்கு மேம்? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்தினால இவரோட அப்பா வந்து ஜெயிப்பார், திரும்பி சிஎம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஆக மொத்தத்தில் வம்புல மாட்டி விடணும்னு இருக்கீங்க. இருப்பினும் நம்ம இப்போ வந்து சொல்லக்கூடிய விஷயம், நம்மளும் வந்து உதயநிதி ஐயா வந்து வாங்கம்மா கிருஷ்ணவேணி இந்தாங்க ஜாதகத்தை கொடுத்துலாம் நம்ம பார்க்கல, நெட்டில் எடுத்தோம். ஒரு 2-3 விஷயம் நெட்டில் வந்து வேறு வேறு நட்சத்திரங்கள் வந்தாலும் நமக்கு வந்து ஐயாவோட பூர நட்சத்திரம் சிம்மராசி, அவருடைய இதுக்கு பையன் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சார்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேங்கம்மா. உதயநிதி சாருடைய ஜாதகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம நெட்டில் தான் இருந்து எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ கும்பலக்னம் சரிங்களா, இவர் கும்பலக்னத்தில் இருக்கிறதுனால மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இதான் நமக்கு காமிக்குது. அப்போ இவங்களுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் சித்திரையில் 12ஆம் இடத்துக்கு வரார். சனி பகவான் இயற்கையிலேயே சிம்மத்தில் இவருக்கு இருக்கார். அது 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு விசேஷம்தான், ஆனால் சூரியனுடைய இடத்துல இருக்கிறதா காட்டுது. அப்போ அப்பாவுடைய உடல்நிலை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்து இவருடைய ஜாதகப்படியே கொஞ்சம் குறைபாடுகளை கொடுத்தாலும் அந்த மக்கள் தொடர்பை கொடுக்கறது இவருடைய ஜாதகப்படியே அவருக்கு மக்களுடைய செல்வாக்கும் கொடுக்குதுன்னு சொல்லலாம். செல்வாக்கு சொல்வாக்கு இதெல்லாம் கொடுக்குதும்பாங்களே. அப்போ தகப்பனுக்கு நல்ல ஒரு உயர்வை இவர் வளர வளர கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ சனி மகாதேச போயிட்டு இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் தடை தாமதம், சின்ன ஒரு அலைச்சல்களையோ அல்லது இவருக்கே கூட ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம்னா மீனத்தில் தான் இவருக்கு கேது இருக்குது. அப்போ சனி பகவானும் அங்கே இருக்கார். இப்போ கோச்சாரப்படி கோச்சார கிரக தொடர்பில் வந்து கேது வரார். அப்போ என்னென்னா இவருக்கே சில தடை தாமதத்தை விட ஹெல்த்தில் கொஞ்சம் மெதுவாக செய்யலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் தாமதத்தை இவரே உற்பத்தி பண்ணிக்குவார்னு வச்சுக்கங்களேன். அப்போ இவர் துரிதமாக ஆகணும், நல்ல ஒரு பிரகாசமாக வரணும், நிறைய செயல்பாட்டில் இறங்கி வேலை செய்யணும். அதை வந்து இவர் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். ஆனாலும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். அலைச்சலை கொடுக்கும் பொழுது இவருக்கு வாக்குஸ்தானத்தில் கேது சனி என்ன ஆகுனா சில விஷயங்களை தடுமாற்றமாக கொடுக்கக்கூடிய இதெல்லாம். அப்போ நிறைய சப்போர்ட்டில் இவர் இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ரைட்டு அல்லது அரசியல் தொடர்பில் ஒரு சப்போர்ட்டாக நல்ல நல்ல நபர்களை இவர் வந்து தனக்குன்னு ஒரு இது வச்சுக்கணும் வட்டம். அவங்களுடைய ஆலோசனையில் இவர் மிருகஷீரிடம் ரிஷபராசியாக இருக்கனால கேட்கும் பொழுது நல்லாயிருக்கும். பெண்களிடம் வந்து பெண்களுடைய விஷயங்கள் என்னென்னா சில விஷயங்கள் வந்து ஒரு மைனஸாக கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கார், ராசிக்கு 6ல் சுக்கிரன். பணம் காசு பொன் பொருள் பெண் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய தன்மைகள்லாம் நிறையா இருக்குது. இருந்தாலும் இவர் அந்த ஓட்டு எலெக்ஷன் இந்த அரசு சார்ந்து வரும்பொழுது கவனமாக இருக்கணும். அவங்கனாலேயே வந்து இவங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கூடையே இருந்துட்டு ஏதாவது ஒன்று ஏமாற்றத்தை கொடுத்துரும். பெண்களால் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இவர் இதில் நடக்கும். அதை ரொம்ப உதயநிதி சார் வந்து
கவனிக்கணும். சூரியன் வந்து விருச்சிகத்தில் செவ்வாவுடைய தொடர்பில் தான் இருக்குது. அதனால் இவருக்கு கண்டிப்பாக இந்த 1.5 ஆண்டு 2 ஆண்டில் இல்லைனாலும் இப்போ உடனடியாக அரசணையில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் ஒரு நாள் அரசவை பதவி ஏற்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வாய்ப்பு 100க்கு 100 ஐயாவுக்கு இருக்குது. 159 தொடர்பு இருக்குதுங்க. அதே போல் 59ங்கிற இதுவும் நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் இருக்குது. இவருடைய கிரகங்களும் தசாபுத்தி இவருக்கு அவங்க தாத்தா மாதிரி ஒரு பேர் புகழை வாங்கக்கூடிய அமைப்பும் இவருக்கு மெஜாரிட்டி உண்டு. தன்னை நல்ல தரம் பண்ணிக்கணும். கூட இருக்கவங்க நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு டீம் வச்சுக்கணும். அதுதான் இவரை உயர்த்தும். அப்போ இவருடைய அப்பா பெயரையோ தாத்தா பெயரையோ நல்லா சொல்லக்கூடிய அமைப்புக்கு அழகாக இருக்குது. மக்களோட ஒன்றி வரும்பொழுது இவருடைய மாற்றம் அப்படியே ரொம்ப ஒரு சேஞ்ச் ஆயிரும். அப்போ தான் வந்து உணரக்கூடிய தன்மை இவருக்கும் வரும். அரசாளக்கூடிய தன்மை கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் இந்த 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு வேணால் யோசிக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஓகே மேம். ஆனால் இந்த வருஷம் கஷ்டம். ஒரு 60% செல்வாக்குகள் இவருக்கு வரும், அவ்வளோதான். அப்பாவுடைய விஷயங்கள் வேணால் இவர் இருக்கலாமே ஒழிய நேரடியான கருத்து கணிப்பு அப்படிங்கிறது மெஜாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஓகே மேம். அடுத்ததாக டிவிகே விஜய் அவர்களோட ஜாதகம் எப்படி இருக்குது? இந்த வருஷம் முதலமைச்சர் ஆவாரா? டிவிகே அவர் வந்து கடகராசிங்க. அதாவது ஜாதக கட்டத்தில் அரசாளக்கூடிய அமைப்புக்கு தசாபுத்தி அவருக்கு வந்துருச்சுங்க. சில கணித முறையோ சில விஷயங்களோ அவர் ஆராய்ச்சி பண்ணாமல் களத்தில் இறங்கலை. அது தெளிவாக எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த சினி ஃபீல்டை விட்டு மக்களோட விஷயத்துக்கு வர்றதுக்கு ஒரு 4 படம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டு தான் ஃபைட்டு மாதிரி தான் நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மக்களுக்கு வலியுறுத்தக்கூடிய அமைப்பும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கான படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பயே அவருக்கு அரசாளக்கூடிய அமைப்பு உணர்வுகள் தன்னுடைய வந்துருச்சுங்க. சரிங்களா? எல்லாருக்குமே அது வராது. தசாபுத்தி அவரை வழி நடத்துதுன்னு தான் சொல்லணும். அவருடைய தசாபுத்தி அந்த அளவுக்கு வலிமையாக இப்போ இருக்குது. இருப்பினும் இந்த பராபவ ஆண்டோடைய கிரகத்துடைய சேர்க்கையோ கிரகத்துடைய தொடர்பு பார்த்தா இப்போ அஷ்டமத்து சனியில் தான் அவர் இறங்கியிருக்கார். அப்போ கஷ்டத்தை என்னன்னு ஒரு உணர்ந்துட்டார். எப்பயுமேங்க எல்லா குழந்தைங்களும் கீழே விழுவோம், தட்டு தடுமாறும், முட்டியை பேத்திக்கும், சைக்கிள் ஓட்டினாலும் சரி நடபழகுனாலும் சரி எல்லாம் கீழே விழுந்து தான் மேலே எந்திரிச்சு நம்ம எப்படி வரணும், ஜிம்முக்கு போகலாமா, நம்ம உடம்பை எப்படி வலிமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனதை வலிமைப்படுத்திகிட்ருக்கார். இந்த மாதிரி விஷயம் இப்படியெல்லாம் இருக்குங்கிற பாடங்கள் அரசியல் வாழ்க்கையோடைய லெசன் இப்போ அவருக்கு நடத்திட்டுருக்காங்க எல்லாருமே. அப்போ மறைமுகமான எதிரிகள் நிறைய தாக்குதலும் அவருக்கு வரக்கூடிய அமைப்பு, அந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிற பாதிப்பு அவருக்கு நிறையா இருக்குது. சரிங்களா? அப்புறம் அந்த சுக்கிரன் கேது வந்து அவருக்கு வந்து ரிஷபத்தில் இருக்குது. ரிஷபத்தில் தான் அவருக்கு சுக்கிரன் கேது இருக்கிறார். பெண்களால் ஒரு அவமானம், பெண்களால் ஒரு சக்ஸஸ். அந்த பெண்களோட எந்த ஒரு பேராக ஒரு டான்ஸ் ஆடும்போதும் அவ்வளோ அழகாக அவங்களுக்கு நிகராக டான்ஸ் ஆடி காட்டுவாங்க. பாட்டில் வந்து தான் அவ்வளோ ஹைலைட்டே. அந்த இசையில் வந்து அவருக்கு 3 கிரகங்கள் அங்கே இருக்குங்க. யாருக்குங்க? விஜய் சாருக்கு மிதுனத்தில் தான் இந்த சூரியன் புதன் எல்லாம் அங்கே தான் இருக்கிறார். அப்போ அந்த இசைத்துறை கலைத்துறைக்கு வந்ததே மிதுனம்தான். இதை அடித்தே நம்ம அவ்வளோ அழகாக சொல்லலாம். அதே போல் கடகராசியில் வந்து அஷ்டமத்து சனியில் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்து அதில் ஒரு விரயத்தை தானாகவே ஏற்படுத்திக்கிட்டார். ஒரு விரயத்தை சுபவிரயமாக அவர் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சுபவிரயமாக பண்ணி இப்போ வந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் 70% மெஜாரிட்டியாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் நான் சொன்ன மாதிரி இவருடைய ஜாதகம் அப்படி இருந்தாலும் தன்னுடைய தாராபலத்தில் நல்ல ஒரு ஆலோசனையாக ஒரு அனுபவமான அரசியல்வாதியோட தொடர்புலையோ அரசியல்வாதியை வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவரே சக்ஸஸ் ஆகி பீடத்தில் உட்காரக்கூடிய அமைப்பு உண்டு, அரசாளக்கூடிய அமைப்பு உண்டு.
கட்டத்தில் 1, 5, 9 ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஒரு விதிமுறைகள்னு இருக்குதுமா ஜாதகத்தில். பாவக ரீதியாக இருக்குது, நட்சத்திர ரீதியாக இருக்குது, தசாபுத்தி ரீதியாக இருக்குது. பொதுவாக மிதுன லக்னம், மிதுன ராசி, கடகம், சிம்மம், கன்னி இந்த வருஷம் தான் லக்னமோ ராசியை தான் இதுவரையுமே அரசாண்டு இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. சூரியன் சந்திரன்பாங்க. சூரியனோட இடம் சிம்மங்க, சந்திரனோட இடம் கடகம். புரியுதுங்களா? இப்பயே எதுக்கு போட்டி அப்படின்னு பார்த்தா, இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேவே எதுக்கு போட்டிங்க? சூரியனுக்கா சந்திரனுக்காங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போ இங்கே நடுவில் வந்து நம்ம இவர் கடகம்தான். அப்போ இவருடைய இந்த மாதிரி திடீர்னு ஒரு களத்தில் இறங்குனதுக்கு காரணம் அவருடைய தசாபுத்தி. அப்போ இவர் அடித்தள மக்களுக்கு எந்த அளவுக்கு இவர் செய்யக்கூடிய அமைப்பும், இறங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பும், எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்குறாரு. கடகம்னாவே உழைப்பு. மக்கள் மனசில் இப்போ அம்மானு வந்து உட்காந்தாங்க, புரியுதுங்களா? அது மாதிரி இவர் வந்து உட்காரணும், சகோதரத்துவமாக வந்து உட்காரணும். அன்புங்கிற ஒரு பாச மலை அப்படி உட்கார்ந்தார்னா மக்களிடையே கண்டிப்பாக இவர் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அவசியம் உண்டு. இவருக்கும் திடீர் ராஜயோகம், திடீர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து மெஜாரிட்டியான ஒரு இடத்துல எல்லாமே இவர் நிற்கக்கூடிய இடத்துல வாய்ப்புகள், ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டுங்கம்மா. நல்லா கேட்டுக்கணும். லாஸ்ட் டைம் வந்துட்டு பிஜேபியோ கமலஹாசன் ஐயாவோ அல்லது நம்ம விஜயகாந்த் ஐயாவோ எல்லாருமே எந்த அளவுக்கு சீட்டு ஒரு இடத்த பிடிச்சாங்க சீமான் ஐயாவோ நம்ம பார்த்துருக்கோம். பர்சன்டேஜ் விகிதத்தில் தான் 7%, 8%, இந்த மாதிரி 10 கூட தாண்டலை. ஆனால் இவருக்கு கண்டிப்பாக ஒரு 30-40% தாண்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த பீரியடு இல்லைனாலும் அடுத்த பீரியடில் உட்காரக்கூடிய அரசாளக்கூடிய தன்மை விஜய் சாருக்கு உண்டு. எல்லா விஜய் ஃபேனும் இது பெருமைக்காக இல்லைங்க, அவருடைய ஜாதக கட்டம் அப்படி பேசுது. அந்த அரசாளக்கூடிய அமைப்பு, வலிமை இவருக்கு உண்டு. அதை ஏற்படுத்தும், பிரபஞ்சமே கொடுக்கும் இவருக்கு. இவர் இப்போ நான் ஜோதிடத்துறையில் சொல்லுவோம், கொஞ்சம் அப்படி 2-3 மாதம் படித்தாலும் எத்தனையோ விஷயம் ஐடி பீரியட்லாம் விட்டுட்டு கூட இதை பார்க்க வந்துடுவாங்க. இது தன்னை இழுத்துக்கிட்டே போகும் புதக்குழி மாதிரி. அதுபோல் இவர் இழுக்கப்பட்டார். இனிமேல் அவரே நான் கொண்டு போயிடும் பாதை. அவருக்கு பாதையை காட்ட ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள்லாம் மாறும். அப்போ அவர் அவரை பிரகாசமாக கொண்டு வந்துக்குவார். அந்த இதெல்லாம் உண்டு, கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லலாம். ஓகே மேம். அடுத்ததான் நம்ம ஏடிஎம்கே மேம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போது நம்ம விஜய் அவர்களும் கடகராசி, நீங்கள் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி ஏடிஎம்கே கூட இப்போ கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஜாதகப்படி எப்படி இருக்கு? எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய இந்த ஒவ்வொரு ஒரு முயற்சிக்கும் சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை, கொரோனா பீரியடில் ஆட்சி செஞ்சார். சரியான மேடை பேச்சாளர்னு கூட சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்போ ரொம்ப அழகாக மக்கள் போதிச்சிட்டாங்க. அந்த மக்களோட மக்கள்ங்கிற மாதிரி இருந்து இப்போ நல்ல பேச்சுகள், திறமைகள் எல்லாம் வளர்த்துட்டு நிறை குறைகளை அவர் சரியாக கணக்கு போடக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி உண்டுங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. மக்கள் செல்வாக்கு உண்டு. நிறைய விஷயங்கள், சலுகைகள்லாம் அவர் நீங்கள் என்ன தரது நான் தரேங்கிற அளவுக்கெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதே போல் நிறைய துணை கட்சிகள் நிறைய சேர்ந்துருக்காங்க. மெஜாரிட்டியாக பிஜேபி இன்றைக்கி இணைவெல்லாம் பெரிய சாமர்த்தியம்தான். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடை ஒரு மாற்றி ஒரு முற்போக்காக கொண்டு போகணும், புதுமையாக கொண்டு போகணும், பல கஷ்டத்தெல்லாம் ஒழிக்கணும். நம்ம எப்போயும் ஏடிஎம்கேங்கிற ஒரு பெயர் வாங்கணும். எப்போயும் இந்த கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்னமும் எம்ஜிஆர் கட்சி எதுங்க, ரெட்டலை எங்கே இருக்கோ அதை குத்திட்டு வருவோன்னு தான் இன்னமும் தெரியாமல் இருக்காங்க. பல பேருக்கு தெரியாதுங்க. விவசாயத்துறையில் இருக்கட்டும், ஒரு ஏழை குடிசை தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பொம்மை படத்தை பார்த்துட்டு ஓட்டு போட்டுட்டு வரவங்க இருக்காங்க. அதுபோலலாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இவர் நல்ல வலிமை சேர்த்தக்கூடிய அமைப்பில் ஒரு 10 கட்சியை நம்ம கூட இணைஞ்சு செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல பேச்சாளரான அந்த பெண் கூட இணைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நல்லா மெஜாரிட்டியாக தான் தென்படுது. இருந்தாலும் ஒரு மதில் மேல் பூனை மாதிரியும் தென்படுது.
ஏன்னா இந்த ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ மற்ற கட்சியும் சரி தனி கட்சியாகவும் தொடங்கியிருக்கக்கூடிய அமைப்பில் எந்த கட்சி ஜெயித்தாலும் பொதுவாக சொல்கிறேன் அதிக ஓட்டு லிஸ்ட்டு வந்து இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 40,000 50,000 ஒரு லட்சத்துக்குள்ளார தான் ஒரு டிஃப்ரென்ஸ் வரக்கூடிய அமைப்பாக கூட இருக்கலாம். ரொம்ப மட்டமான கீழே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த எலெக்ஷன் பீரியடு வராது. ஏன்னா அந்தளவுக்கு இவரும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு, பெண்களுக்கு கொடுக்குறாரு, பஸ்ஸு சார்ந்து கொடுக்குறாரு, நிறைய சலுகைகள் நிறையா சொல்லியிருக்காங்க. கூட இருக்கிறவங்க உழைப்புகள் நிறையா கொடுக்குறாங்க. ஆனால் சில ஒற்றுமைகளும் இல்லைன்னு சொல்லலாம். இந்த சலசலப்பு உண்டும்பாங்க பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு நம்பிக்கையான விஷயங்கள், ஆதாரபூர்வமான விஷயங்கள், ஒரு ஆதரித்து கொண்டு போகிற விஷயங்கள் இல்லை. நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். எங்கெங்க இந்த கூட்டணியில் அது வேணால் சொல்லலாம். அது பணம் சார்ந்து இருக்கலாம் அல்லது ப்ரிஸ்டீஜ் சார்ந்து இருக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா வலிமைப்படுத்துறதுக்கு இவர் வந்து கூட இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், கூட வச்சுருக்கக்கூடிய யார் யார் இணைச்சிருக்காங்களோ அவங்கக்கிட்ட இவர் நல்ல ஸ்ட்ராங்காக தன்னுடைய கூட்டணியை வலிமைப்படுத்தணும். தன்னுடைய கூட்டணியை வலிமைப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இவருடைய கிரக சூழ்நிலைகள் இருக்குது. கிரக சூழ்நிலையை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா 3 விதமான ஜாதகத்தை வந்து நமக்கு இதில் விட்டுருக்காங்க கூகுளில். சிலர் வந்து கன்னி ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ராசி நட்சத்திரம் இல்லைனாலும் இந்த கோச்சார கிரகத்துடைய அமைப்பு ஜாமக்கோல் பிரசன்னம்பாங்க. இதெல்லாம் நம்ம ஜாதகமே இல்லாமல் பார்க்குறதுங்க. இப்போ நீங்கள் கேட்ட நேரத்துக்கு வச்சே நாங்கள் சந்திர நாடிப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ இந்த நாடி ஜோதிட விதிப்படி தான் நான் அந்த பலாபலன் சொல்கிறேன். இப்போ நாடி ஜோதிட விதிப்படி இவருக்கு எடப்பாடி சாருக்கு வந்து இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் இது மாதிரிலாம் இருக்குது. இது அதிகாரப்பூர்வமாகவும் கொஞ்சம் வந்து பிரச்சாரத்தை விட தன்னை கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா இவர் வழி நடத்தக்கூடிய வழிகாட்டுதல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு மெஜாரிட்டி உண்டுங்க. மோசமெல்லாம் இல்லை. இவருக்கும் வந்து ஒரு 80% உண்டு. அதை வந்து இவர் தக்க வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் திட்டங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போடணும். அஸ்திவாரம் போட்டிருக்கார், அந்த பில்டிங் சரியில்லை, புரியுதுங்களா, கட்டமைப்பு சரியில்லை. அப்போ கட்டமைப்பை இவர் கரெக்டாக கொடுத்தாருனா ஜெயிக்கலாம். சரிங்களா? அந்த பக்கபலமாக இவருக்கு இறைவன் வந்து அருள் புரிஞ்சு இவரும் நல்லா இருக்கிற அளவுக்கு கூட்டணி செயல்படுத்த வேண்டும். ஓகே மேம். இந்த 2026 தேர்தலில் யார் முதல்வர் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சொன்னதை வச்சு 60% 70% இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறக்கான வழிகள் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி மேம். உங்களோட வாழ்த்துக்கள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வாடிக்கையாளர்களும் சரி எல்லாருக்குமே ஓட்டுரிமை உண்டு. ஓட்டை வந்து மறவாமல் போடணும். யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கை விரலில் உண்டு. அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நல்ல தலைவராக நமக்கு வாய்க்க வேண்டும். நமக்கு வாய்க்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ மேம்.